ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னன்னா, நான் சின்ன வயசில் சம்டைம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிற ஒரு ஆளை பற்றி, சம்டைம்ஸ் நான் ஒரு மோட்டிவேட் ஆகிற ஒரு ஆளை பற்றி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர்னுமே சொல்லலாம். என்னோட லிஸ்ட்டில் சில ஆக்டர்ஸ் ஃபேவரட்ஸாக இருப்பாங்க. பட் இவர் ஒரு ஹியூமனிட்டியில் ப்ளஸ் என்னோட ஃபேவரட் ஆக்டர்லேயுமே இவருமே இருக்கார். அவர் தான் மிஸ்டர் விஜயகாந்த் சார். ஸோ அவர் இன்னைக்கு காலையில் காலம் அடைஞ்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு வீடியோ பற்றி தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் நான் பார்த்து மீட் பண்ண அந்த ஒரு தருணங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி இப்போ இறந்தாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பீரியடில் சந்திச்சிருந்தாரு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலும் ப்ளஸ் என்னோட ஒரு ஒப்பீனியனுமே அவரை நான் பார்த்து சில விஷயங்களை இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சில தருணங்களுமே அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் தான் இந்த ஒரு வீடியோ தான். ஸோ இந்த ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ என்னோட ஒப்பீனியனும் என்னோட ஒரு விஷயம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பேச போகிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட கருத்தை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விஜயகாந்த் சார் பற்றி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அந்த ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அவர் செஞ்ச நல்ல விஷயங்களோ என்ன இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களுமே அதை படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அது மற்ற இன்னும் எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் இதில் மறக்காமல் கமெண்ட்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, லெட்ஸ் கோ டு த டாபிக். நான் உங்களோட ஏபி, வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை இல்லை இந்த வாட்டி இந்த சப்ஸ்கிரைப்ன்றது இல்லை, அவங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப்ன்ற ஒன்று பண்ணிக்கோங்க. பட் இந்த ஒரு வீடியோ என்னோட ஒரு ஹார்ட்டோலேருந்து சில எந்த ஒரு டாப்பிக்கோட மனப்பாடமும் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் பேசலை. ஸோ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். என்னோட சில அவரை பற்றியான சில நினைவுகள், அவரை பற்றியான சில ஷேரிங் மூமெண்ட்டை தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். நான் அப்படியே அவரை பார்த்தேன், அவரும் நான் மீட் பண்ண அந்த தருணங்கள் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இவர் 1952 மதுரையில் பிறக்கிறாரு. ஸோ இப்போ 2023 டிசம்பர் 28. ஸோ அப்போ இப்போ காலம் அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு காலையில். ஸோ ஒரு ப்ரீவியஸாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பார்த்துருக்கோம். சோஷியல் மீடியா, டிவிஸ் எல்லாமே கடந்த ஒரு 6 மாதமோ 1 வருஷமாகவே இவர் உடல்நிலை ரொம்பவே சரியில்லாமல் இருந்திருக்கு. ஸோ இதனால் அவர் அமெரிக்காவுக்குமே ட்ரீட்மெண்ட்டு போயிருந்தார். அங்கேயுமே சில ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க பசங்க போட்டிருந்தாங்க 2 பேருமே. அதுக்கப்புறமா அவர் ஹேர் கட் பண்ணுறதும் சரி, மக்களை பார்த்து கை அசைக்கிறதும் சரி, அவர் அழுகிறதுமே சரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது இவர் திரும்பி எப்போ அந்த ஒரு கட்சியோட மேடையில் நின்று இப்படி மைக்கை பிடிச்சிட்டு இப்படி பேசுவாருன்றது எத்தனை பேரோட எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். எனக்குமே அந்த ஒரு ஃபேவரட்டான ஒரு மூமெண்ட், அவர் ஸ்டேஜில் ஏறி அதில் ஒன்று அந்த பிரச்சாரமோட மைக்கை அப்படி பிடிச்சிட்டு அவர் பேசுவார். ஸோ அதெல்லாமே நான் ஒரு ஃபேன் மூமெண்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இப்போ என்ன கட்சியில் பிரச்சாரம்லாம் இருக்கும்போது கரெக்டாக அந்த கேப்டன் டிவியில் 6 மணிலேருந்து ஈவினிங் நைட்டு, அதாவது ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த ஒரு பிரச்சாரம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ நான், அம்மா, தம்பி, வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அவரோட பிரச்சாரத்தை அவ்வளோ ஒரு ஃபேவரட்டாக நான் பார்த்துட்டு இருப்போம் கேப்டன் டிவியில். ஸோ அந்த ஒரு டைம் எல்லாமே அவர் அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நான் அதை கேட்டு வளர்ந்து ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவார் போலது, அப்படி இந்த மாதிரிலாம் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் போல அப்படின்னு சில விஷயங்கள் எனக்குமே ஒரு சில நாலேஜஸ் வந்ததுன்னா அந்த ஒரு பிரச்சாரத்தில் பார்க்க ஆரம்பிச்சது தான். ஸோ ஒன் ஆஃப் த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேவரட்டாக பார்க்க ஆரம்பித்த ஒரு பிரச்சாரம்னா அவர்கிட்ட இருந்து நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறைய பிரச்சாரம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போலாம் அந்த எலெக்ஷன் டைம்லாம். ஆனால் முதல்ல எனக்கு விதை போட்டது விஜயகாந்த் சார் தான். ஸோ அதுக்கப்புறமா அவர் சினி ஃபீல்டுக்கும் வந்தார். அவரோட சினி கேரியரில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு சான்ஸுன்றது மதுரிலேருந்து கிளம்பி சென்னைக்கு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஒரு சான்ஸ் கிடைக்கல. முதல்ல அவர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கல. ஒரு நாள் 2 நாளுமே பட்டினியாக கிடந்து வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு சான்ஸ்க்காக அலைஞ்சிட்டு இருந்த காலங்கள் எல்லாமே அவருக்கு இருக்கு. அப்போ அவர் ஒரு மோட்டிவ் பண்ணாரு, எனக்கு மட்டும் சினிமாவில் சான்ஸ்ன்ற ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா டெஃபினட்டாக இப்போ நான் பாடுபடுற இந்த ஒரு சாப்பாடுக்கு நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டேன்னா இந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு நடிகனுக்கோ இல்லை சான்ஸ் தேடி வர எந்த ஒரு ஆளுக்குமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ஒரு மனசில் வச்சாரு. ஸோ அந்த ஒரு நினைப்பு அவரை ஹீரோவாக வச்சு அவரோட விடாமுயற்சி உழைப்பு ஒரு சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவும் ஆனார். அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனாகவும் ஆனார். அப்போ அவர்கிட்ட நிறைய பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா முதல்ல அவர் ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஃப்ரீயான ஒரு உணவகம், அதாவது யார் வேணாலும் அங்கே போய் சாப்பிடலாம், எந்த டைம் வேணாலும் அங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இன்னைக்குமே அந்த இடத்துல வந்துட்டு பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சான்ஸ் கிடைக்காத டைரக்டர்ஸ், அதுக்கும் நிறைய பேர் சான்ஸ் தேடிட்டு இருக்கிற ஆக்டர்ஸோ ஹீரோயின்ஸோ யாரா இருக்கட்டும் அங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் அவரோட இடத்துல அந்த ஒரு சாப்பாடு இன்னமும் பொங்கிக்கிட்டு தான் இருக்கு. இன்னமும் அந்த இடத்துல வரவங்க போறாங்க, சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு தான் போறாங்க. ஸோ அந்த ஒரு சிந்தனை வந்துட்டு அவர் நான் பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமாவும் மாறாம அது பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இன்னும் வரைக்குமே அது போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் காலேஜஸுமே வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ், அது எல்லாத்துமே ஆண்டார் அழகர் காலேஜ் எல்லாமே அவரது தான். ஸோ அவர் வந்துட்டு ஒரு கஷ்டப்படுற பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு காலேஜ்ல ஃப்ரீயாவே எத்தனையோ பேருக்கு சீட் கொடுத்துருக்காரு. அந்த படிப்புக்குமே வந்துட்டு அவர் நிறைய செலவுன்றது பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறமா இவரோட சினி கேரியர்ல சினிமா ஃபீல்டோட தலைவரா வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போதைக்கு அதே அப்பா அம்மா சொன்னதுதான். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு சினிமா ஃபீல்டுன்றது ஒரு நல்ல ஒரு இதுல குரோத் ஆகிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அவரோட பங்கு இதுல இன்னமும் பெருசா இருந்ததுனால ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு இந்த சினி ஃபீல்டுன்றது அந்த ஒரு சங்கம்ன்றது போனது அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவங்க ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு சினிமாவில் பேசுற டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நல்லது பண்ற டைலாக்ஸ் தான் அவரோட படத்துலயுமே இருந்தது. பட் அந்த படத்தோட அது முடிக்காம அது நேர்லயுமே, அதாவது ரியல் லைஃப்லயுமே வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படின்றது, அதாவது ரியல் லைஃப்ல பேசுற எல்லா டைலாகுமே ரியல் லைஃப்ல இருந்துட்டு செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துட்டு போய்கிட்டு இருந்தது. அதோட தொடர்ச்சியா அதோட ஒரு ஸ்டார்ட் அப் வந்துட்டு இவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு புஷ்அப் விட்டது பாலிடிக்ஸ்ல கொடுத்தாங்க. ஸோ விஜயகாந்த் சாருமே ஒரு கட்சின்றது ஒன்று தொடங்குறாரு, அதுதான் தேமுதிக அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ தேமுதிக அப்படின்றது டிஎம்டிகே அப்படின்றது செப்டம்பர் 14, 2005 மதுரையில வந்துட்டு இது தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஸோ செப்டம்பர் 16, 2005 இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரிய ஒரு சப்போர்ட், மக்கள் சப்போர்ட் பிளஸ் வந்துட்டு அவரோட ஃபேன்ஸ் கிளப் சப்போர்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிஷியனா கொண்டு வந்துட்டு இருந்தது அவரோட கேரியர்ல. அதுக்கப்புறமா தான் அவர் போகாத ஊரும் இல்லை, அவர் போகாத பிரச்சாரம் பண்ணாத பிரச்சாரமும் இல்லை, அவர் பேசாத அந்த ஒரு நல்லதான ஒரு விஷயங்களும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா ஒரு கேப்டன் டிவின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவரோட கட்சியில இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் அவர் என்ன பண்ணன்ற ஒரு விஷயத்தையுமே எஸ்டாப்ளிஷா பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அதுல என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னா இந்த எலெக்ஷன் டைம் வரும்போது அவரோட பிரச்சாரம் தான். ஸோ அவரோட பிரச்சாரம் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கறதுக்காகவே சில கூட்டம், அந்த கூட்டத்துல ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அந்த ஒரு பிரச்சாரத்துல ஒரு வைப்புன்றது ஒன்று இருக்கும். இப்போது ஒரு ட்ரெண்டான வார்த்தை சொன்னோம்னா அவர் பேசினா அதை பேசினே இருக்கும், அவர் என்ன பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல நல்ல விஷயங்கள் வந்துட்டு அவர் நல்லா சொல்லிட்டு தான் மக்களுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணுன்றது. அது சினிமாவில் அவர் டைலாக் என்ன சொல்றாரோ அதே சிந்தனை தான் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதுமே இருந்தது, அவர் கட்சி நடத்தும் போதுமே இருந்தது, அவர் இறக்குற வரைக்குமே இருந்தது. அவரோட சிந்தனைன்றது மாறல. மேபி இது வந்துட்டு யாராவது கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி ஒருத்தரோட சிந்தனை வேற மாதிரி இருக்கலாம், கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த சிந்தனை வேற மாதிரி மாறலாம், அதாவது சுயநலமா கூட மாறுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு. பட் இவருக்கு அந்த ஒரு விஷயங்கள் இல்லாம எல்லாமே ஒரே சிந்தனையா, மக்கள் நமக்காக ஏதாவது ஒன்று நல்லது நடந்துடணும், நமக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு சிந்தனை கடைசி வரைக்குமே அந்த மனுஷன் வச்சுட்டு தான் அந்த புள்ள. அதோட தொடர்ச்சியா கண்ணுக்கு தெரியாமலே பல நல்லதுகள் அவங்க செஞ்சுக்கும் இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு சாப்பாடுன்றது அந்த ஃப்ரீ உணவகம் சொன்னாலே, ஸோ அது அப்புறமா காலேஜ் இது இருக்கட்டும், எஜுகேஷன் சைடாக இருக்கட்டும், அதே போல் சோஷியல் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், கஷ்டம்னு யாராவது வந்தாலுமே எத்தனையோ பேருக்கு அவர் ஒரு ஹெல்ப்ன்றது பண்ணுறாரு. ஏன் சினி ஃபீல்டுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததே விஜயகாந்த் சார் தான். ஆனால் இப்போ அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ஸாகவும் ஆகியிருக்காங்க, அது எல்லாருமே தெரிஞ்சுதுதான். பட் நான் ஒரு இப்போதைக்கு பேர் சொல்ல விரும்பல. ஸோ இந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறைய பேருக்கு கொடுத்ததுமே விஜயகாந்த் சார் மூலியமா தான். ஸோ நிறைய பேர் டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்ததுமே விஜயகாந்த் சார்னால தான் இப்போ அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சொசைட்டிலையுமே சரி, சினிமாலையுமே சரி, அதே போல மக்களுக்குமே சரி, அதே போல கட்சிக்குமே சரி, இது எல்லாத்துக்குமே அவரோட பங்கு மிக பெருசாவே இருந்ததுன்றது யாராலையுமே மறுக்கவும் முடியாது. இன்னைக்கு வரைக்குமே விஜயகாந்த் சாருக்காக பல பேர் குரல் கொடுக்கறதுக்கு பல கோடி மக்களுமே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவர் வந்துட்டு இறந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள்ன்றது என்னன்னா, அவரோட லிவர்ல வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு மூச்சை திணறல் அப்படின்றது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல கொரோனா இருக்கு, அஃபெக்ட் ஆகி இருக்குன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஒரு இதுல மூச்சு திணறல் இருக்கனால வெண்டிலேட்டர் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வெண்டிலேட்டர் வச்சுமே இந்த பிரச்சனையும் இல்லாம இன்னைக்கு காலையில அவர் இறந்துமே போயிட்டாரு. அவரோட
உடல் வந்துட்டு இப்போ அவரோட ஆஃபீஸில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது போய்கிட்டு இருக்குன்றது நினைக்கிறேன். பட் அது இன்னும் எக்ஸாக்டான ஒரு விஷயம் அப்டேட்ன்றது என்னன்னு தெரியல. பட் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் அவர் மீட் பண்ண ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃபீஸில் நான் போயிருந்தேன். போய் பார்க்கும்போது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, என்னதான் நல்லா படிக்கிறியா, நல்லா அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு கை கொடுத்தாரு, தூண்களை கை போட்டு பேசிட்டு இருந்தாரு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். பட் அது மெமரபிளான ஒரு விஷயம். அவர் பேசின எல்லா விஷயமும் நல்ல ஒரு விஷயமா தான் இருந்தது ஒரு வார்த்தையுமே. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அன்னைக்கு அவர் போட்ட அந்த விதை இன்னைக்கு வரைக்கும் கூட என் வீட்டுக்கு யாராவது வந்தா கூட வந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு வார்த்தையை நான் மாற்றிருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் அந்த ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் அவரை நான் பார்த்துருப்பேன். அதில் பேசுறது ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். அந்த 2 நிமிஷத்துல ஒரு வார்த்தை எனக்கு ஒரு விதையா வந்துட்டு வந்ததுதான் இன்னும் வரைக்கும் நான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனையோ பேருக்கு அவர் மீட் பண்ணியிருப்பாரு. இன்னும் எத்தனையோ பேருக்கு வந்துட்டு சில மாற்றங்களுமே கொடுத்திருப்பாரு, வாழ்க்கை மாற்றமும் கொடுத்திருப்பாரு. பட் இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம்ன்றது நம்ம சொல்லணும். பட் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்துட்டு எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிட்டு போனாரு. பட் அவருக்கு பின்னாடி நடந்த பல தவறுகள் வந்துட்டு அவர் தாங்கிக்கவும் செஞ்சாரு. பல துரோகத்தையுமே அவர் தாங்கிக்கவும் செஞ்சாரு. துரோகம்ன்றது நிறைய விஷயம் வெளியில வரலாம். பட் அதை பத்தி நான் டீப்பா பேச விரும்பல. பட் உங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா மற்றவங்க கிட்ட தெரிஞ்சுக்க. எனக்கு இவருக்கே தெரிஞ்ச கதை தான். ஸோ அதை தாண்டி நல்ல விஷயங்களுமே அவர் பரிசா நல்லாவே பண்ணியிருக்காரு. படிப்பு, சொசைட்டி, கட்சி, அதே போல் ஃபேமிலியுமே இருக்கட்டும். ஸோ அவர் இந்த சொசைட்டிக்கு, சினிமாவுக்கு, ப்ளஸ் வந்துட்டு கட்சிக்கு, மக்களுக்கு செஞ்ச எல்லா நல்லதுமே அவரோட சொத்தே சம்டைம்ஸ் வந்துட்டு இழந்து பண்ண ஒரு விஷயங்கள்ன்றது பல பேரால் சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்குன்றது எனக்கு உண்மைன்றது தெரியல. பட் இப்போதைக்கு அவர் இறந்துருக்காரா? ஸோ அவருக்காக என்னோட ஆழ்ந்த இரங்கல் தான் நான் சொல்லணும். ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் சம்டைம்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருந்த ஒரு நடிகர்னா விஜயகாந்த் சார் மட்டும்தான். அது சினிமாலுமே இருக்கட்டும், அட் த சேம் டைம் அவர் சோஷியல் லைஃப்பில் இருக்கிற அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு செய்கிற நல்லதுலையுமே அவருக்கு நான் ஃபேன். ஸோ அந்த ஒரு நல்லது பண்ணுற எல்லா விஷயமும் அவரோட செயல்பாடுகளுக்கு நான் எப்பயுமே ஒரு ஃபேனாக இருந்திருக்கேன். அவரோட படங்களையுமே சிலது பார்த்து நான் இன்ஸ்பயருமே ஆகியிருக்கேன், அவரோட டைலாக்ஸ் எல்லாமே. பட் அந்த டைலாக்ஸ் நேரில் வந்துட்டு ரியல்லையுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு பாருங்க. பட் அது பண்ணிட்டு இருந்தாரு. பட் இன்னும் கட்சிக்கு அவர் வந்திருந்தா, மேபி அது சிஎம்மாக வந்திருந்தா இன்னும் அது பெருசாக தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. இன்னும் அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஒரு கொடுப்பனையும் அந்த ஒரு வாய்ப்புமே கடவுள் கொடுக்காம போயிட்டாரு. பட் இருந்தாலும் என்னைக்குமே அவர் நம்ம மனசுல இருப்பாரு. கேப்டன் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது என்னன்னா விஜயகாந்த் சார் ஃபேஸ் மட்டும்தான். ஸோ என்னைக்குமே அவர் அந்த ஒரு இடத்துல கேப்டன் தான். இது வரைக்குமே எங்களுக்கு நல்லது பண்ணீங்க. ஸோ எங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்க. இந்த சொசைட்டிக்கு நல்லது எல்லாருக்குமே தெரிஞ்சு நல்லதும் பண்ணீங்க, தெரியாமலும் நல்லது பண்ணீங்க. எல்லாத்துக்குமே என்னோட சல்யூட் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்லியிருந்தேன் விஜயகாந்த் சார் பற்றி. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்குமா விஜயகாந்த் சார் பற்றி? ஸோ அந்த ஒரு ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுப்பாங்க அவர் இதெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை விட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.